ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதி அத்திமரம் இரண்டாம் பாகம். நேற்று முதல் பாகம் பார்த்தோம். இன்றைக்கு மேலும் இந்த அத்திமரத்தை பற்றிய சில விவரங்களை இந்த பாகம் இரண்டில் பார்க்கலாம். உடுப்பி கிருஷ்ணர் சிலை அத்திமரத்தின் நேற்றே சொல்லியிருக்கிறேன். திருமலையில், அதாவது திருப்பதியில் தல தீர்த்தமாகிய குளத்தில் அத்திவரதர் எழுந்தருளியிருக்கிறார். நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவை வதம் செய்த பின்பு பெருமாள் அத்திமரப் பட்டையில் நகங்களை பதித்து சுத்தப்படுத்தி கொண்டாராம். மும்மூர்த்திகளின் ஒரே வடிவமாக பார்க்கப்படும் தத்தாத்திரேயர் அத்திமரத்திலே வாசம் செய்வதாக குருச்சரித்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அதாவது இரண்யகசிபுவை வதம் செய்த பிறகு தன்னுடைய நகங்களில் படிந்திருந்த அழுக்கை அத்திமர பட்டையில் தேய்த்து சுத்தப்படுத்தி கொண்டார். அந்த அத்திமரத்திற்கு அவ்வளவு பவர். ஏன்னா இந்த உயிர் எடுத்தார் இல்லையா இரண்யகசிபுவை, அந்த பட்டையில் இருக்கிறதால அந்த நரசிம்ம அவதாரம் எடுத்து கைகளில் நகங்களெல்லாம் உபயோகப்படுத்தி இரண்யகசிபுவை வதம் செய்து நகங்களில் படிந்த இரத்தக்கரைகள் இவைகளை எல்லாம் அந்த அத்திமரப்பட்டையில் வைத்து தன்னுடைய நகங்களை தேய்த்து சுத்தப்படுத்தி கொண்டாராம் பெருமாள். மும்மூர்த்திகளின் ஒரே வடிவமாக பார்க்கப்படும் தத்தாத்திரேயர் அத்திமரத்திலே வாசம் செய்வதாக குருச்சரித்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அத்திமரத்தை கண்டால் இறுக பற்றி கொள்ளுங்கள். உங்கள் விதியை மாற்றக்கூடிய சக்தி அத்திமரத்திற்கு உண்டு. நீங்கள் அனைவரும் நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள், காஞ்சிபுரம் அத்திவரதர் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவர் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆக அத்திமரத்திற்கு அவ்வளவு விசேஷம் இருக்கிறது. மதுரையிலே கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்த பொழுது அத்திமரப் பலகையில் வைத்துத்தான் அதை அரங்கேற்றம் செய்தார்கள். அது சரியாக இல்லை, தவறு என்றால் அந்த பலகை நீரிலே மூழ்கிவிடுமாம். சரியாக இருந்ததால் தான் அந்த ஓலைச்சுவடி கட்டு அத்திமரப் பலகையிலே நீடித்து மிதந்தது. இல்லை என்றால் அந்த ஓலைச்சுவடியோடு அத்திமரம் மூழ்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது அத்திமரம். அத்திமரத்திற்கு தன்னிடம் இருப்பது நன்மையா தீமையா என்று பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய திறமை அத்திமரத்திற்கு உண்டு. அதுதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், விதியை மாற்றக்கூடிய சக்தி அத்திமரத்திற்கு உண்டு என்று. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.